அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. உயர்ந்த நோக்கம் கொண்ட கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் 9ஆம் தேதி உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தோல் ஸ்தானத்துக்கு மாறாரு. அதனால எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் அலைச்சல்லாம் ஏற்படலாம். கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாடுகள் செல்லும் முயற்சிகள் எல்லாம் தாமதங்கள் ஏற்படும். அடுத்தவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. அவசரப்படாம நிதானமா செயல்படுங்க. உங்க ராசிக்கு தைரிய வீரிய சகாயஸ்தானாதிபதியும் தோல் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் இந்த மாதம் 11ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதனால சுப பலன்கள்லாம் உண்டாகும். கடினமான பணிகளையும் செய்து முடிக்கும் அளவுக்கு செயல்திறன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பூமி வீடு வெற்றி மூலம்லாம் லாபம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் உண்டு. சகோதரர்கள் வழியில உதவிகள்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியம் மற்றும் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வக்ர நிலையில இந்த மாதம் 12ஆம் தேதி உங்க ராசிக்கு தோல் ஸ்தானத்துக்கு செல்றாரு. அதன் பிறகு வக்ரம் முடிஞ்சு 22ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வராரு. அதனால உயர்ந்த பதவிகள்லாம் கிடைக்கும். சுபகாரியங்கள்லாம் கலந்து கொள்ளுவீங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது கைகூடி வரும். தடைகள் எல்லாமே விலகும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சியிலெல்லாம் வெற்றி உண்டு. எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். உங்களுக்கு அடுத்தவர்களோட பாராட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். 22ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு பயணம் தொடர்பான முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடும் பராசக்தி வழிபாடும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா லாபம், சந்தோஷம், அனுகூலம் இதெல்லாமே அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை தைரியத்தோடு எதிர்கொள்ளுவீங்க. பிள்ளைகள் விஷயத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாமே தவிடுபொடியாகும். இரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், மனக்கசப்புகள் எல்லாமே இரத்த சம்பந்த உறவுகளுக்குள் பணம் சார்ந்த பிரச்சனைகள், மனக்கசப்புகள்லாம் ஏற்படலாம். அதனால கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உறவுக்குள்ளேயும் வெளியேயும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் அப்படிங்கிறது தேவை. குடும்ப வாழ்க்கையில திடீர்னு குழப்பங்கள்லாம் வரும். குடும்ப உறுப்பினர்கள் மீதான உங்களுடைய பொறுப்பானது அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம். தினசரி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் செய்துட்டு வாங்க. பிள்ளைகள்லாம் கல்வியில மந்த நிலையே காணப்படுவீங்க. எந்த ஒரு பெரிய அளவுல மாற்றத்தையும் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். இருக்கும் வேலையில அப்படியே சில காலங்களுக்கு தொடருங்க. சக பணியாளர்களுடன் மேலதிகாரிகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்குங்க. உடன்பிறப்புகளுடனான உறவுல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு பெரிய அளவிலான செலவுகளை தான் அழைத்து செல்லும். வீடு கட்டி வந்த நிலையில தற்போது அதனை கட்டி முடிக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க.
அரசிடமிருந்து கடனுதவிகள்லாம் தக்க சமயத்தில் கிடைக்காது. அது ஒரு பெரும் தடங்களாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தாய்வழி உறவினர்கள்லாம் உங்களுக்கு பெரும் உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்களை தேர்வு செய்யும் பொழுது மிக மிக கவனத்தோடு இருக்கணும். கூடா நண்பர்களால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். வீட்டில் பெரியோர் பெற்றோர் சொல் கேட்டு நடக்கிறது நல்லது. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். உங்களை குறித்த கவலை அப்படிங்கிறது அவரிடத்துல மேலோங்கி இருக்கும். திருமண காரியங்கள்லாம் இதுவரைக்கும் தள்ளி போன நிலையில் இருந்ததுன்னா அது இனிமேல் சரியாகும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் குழப்பங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் சுமாரான பணவரவு இருந்தாலும் அதை விட அதிக அளவு செலவுகள் தான் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே எல்லாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போகிறதன் மூலமாகவும் தான் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் தவிர்த்து கொள்ள முடியும். வேலை சுமை அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்கெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி வண்டியில் பயணம் செய்யும் பொழுது இரவு நேர பயணத்தையும் வண்டியில் பயணம் செய்யும் பொழுதும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலலாம் உடன் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரை பற்றியும் புறங்கூறுவதையோ இல்லை உங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதையோ நீங்கள் தவிர்த்துக்கணும். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னாலும் தேவையற்ற முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக்கணும். நண்பர்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு தான் பணம் கொடுக்கல் வாங்கல சரியாக இருந்துக்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் அனுகூலமாக இல்லை. தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால வீண் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாது. நிறைவேற்ற இயலாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பின்பு சிரமப்பட வேண்டாம். அதனால் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும்பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொடுக்கறது நல்லது. குடும்ப சூழ்நிலை ஓரளவு உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் சுபபலம் பெற்று இருக்கிறதால நிலம் வீடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். வெளியூர் பயணங்களையும் அலைச்சலையும் கடின உழைப்பையும் நீங்கள் குறைத்து கொள்வது தான் நல்லது. அஷ்டமத்தில் கேது இருக்கிறதால கீழே வழிக்கு விழுதல், கை கால்களில் அடிபடுதல், சிறு விபத்துகள்லாம் ஏற்படக்கூடும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நடக்கும் பொழுதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும். நிதானம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்கழி மாதம் 18ஆம் தேதி மாலை 6:28 மார்கழி மாதம் 21ஆம் தேதி காலை 6:45 வரையிலும் இருக்குது. இந்த நாட்களில் ஆன்மீகத்தில் உங்களுடைய மனதை செலுத்துங்க. தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு மட்டும் இருங்க. வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை அமாவாசை நாட்களில் உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. ஏழை எளியோருக்கெல்லாம் அன்னதானம், போர்வை தானம், குடை தானம் இதெல்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே குறைஞ்சு சுப பலன் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும்.